வெல்கம் டு MK சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் பிஸ்தா மேங்கோ சாக்கோ லஸ்ஸி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பிஸ்தா லஸ்ஸி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் தயிர் ஊத்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. பிஸ்தா பருப்பு 20 போட்டுக்கலாங்க. பிஸ்தா அரைச்சு கூட பவுடரா கூட போட்டுக்கலாங்க. ஐஸ் கட்டி தேவையான அளவு போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா அரைச்சுக்கலாங்க. டம்ளரை எடுத்துக்கலாங்க. அரைச்ச பிஸ்தா லஸ்ஸிய ஊத்திக்கலாங்க. பிஸ்தா லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சுங்க. சாக்கோ லஸ்ஸி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் தயிர் ஊத்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாக்கோ பவுடரை போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா அரைச்சுக்கலாங்க. டம்ளரை எடுத்துக்கலாங்க. அரைச்ச லஸ்ஸிய ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சாக்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. மாம்பழம் 1 எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்பூனால எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் தயிர் ஊத்திக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ துண்டுங்களை போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா அரைச்சுக்கலாங்க. டம்ளர் எடுத்துக்கலாங்க. அரைச்ச லஸ்ஸிய ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க, மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, வெயிலுக்கு இதமான 3 லஸ்ஸிகள் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.